ஷேய் நாகராஜன் பேசுகிறேன்டா. இல்லை, பூமியில் என் தகப்பன் சொத்து, என் தாய் தகப்பன் சொத்து, கடவுளுடைய சொத்து, பரமசிவன் பார்வதி எங்கள் அம்மா சொத்து, என்னுடைய தந்தை சொத்து, என் தகப்பன் சொத்து, எங்கள் அப்பா சிவன் சொத்தை எழுதி வச்ச கணக்கு. இப்போ நீதி அரசர் கணக்கு விடுதார். பையனை வச்சு கணக்கு விடுதார். கணக்கு விடுற, அந்த கணக்கை விடுறா, அப்போ தான் இவனுக்கு விளங்க மாட்டி தூக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிட்டார். எல்லாம் நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. அந்த காலத்தில் இருந்து ஆட்சி கொடுத்த கணக்கில் ஆட்சியை நடத்துறதில் கீழே இருப்பான். இப்போ இந்த லாயர் இருக்கான்ல, இதை மாதிரி தான் லாயர் மாதிரி தப்பு செஞ்சவனை உள்ளே கொண்டு போய் விவரத்தை சொல்லுவான். இப்போ உள்ள காலத்தில் இந்த செம்மத்தில் கொடியை தூக்கி ஒரு பெட்டிஷனை அடித்து பேப்பரை அடித்து பாழாக்கிட்டான். இதில் கணக்கு ஓட்டை இருக்குது. இதில் தப்பு செய்கிறவனை தப்பிக்க விடுறது கீழே. அந்த காலத்தில் உள்ள கணக்கில் உள்ள தப்பு செய்கிற உட்கார்ந்துருப்பான். உட்கார்ந்துருக்கவன கணக்கு கொடுக்குறவன் கீழே வந்து இந்த தப்பு செஞ்சுருக்கான், இவர் தப்பு செஞ்சுருக்கான், இவன் தப்பு. அப்போ தூக்கு தண்டனை போட்டு கையை காலை ஒடிச்சு விடு, தண்டனை மொட்டையை அடித்து கருப்பு புள்ளி செம்பு கொடுத்து ஒவ்வொரு ஆட்சியில் பூரா வந்துச்சு. இப்போ சட்டத்தில் ஓட்டை இருக்குது, சட்டம் இந்த மாதிரி பேப்பர் அடித்து கீழே வழக்கறிஞர் பூரா பாழாக்கிட்டான். அப்போ கோட்டாருக்கு கணக்கு கொடுக்கணும்ல, நீதிமன்ற கோட்டாருக்கு கணக்கு கொடுக்கணும். இப்போ கணக்கு நல்லா காட்டுக்கோப்பா. கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி ஆணும் பண்ணி காட்டுக்கோப்பா. ஒரு முதலமைச்சர் கொடியை தூக்கி ஒரு ஓட்டு முத்திரை வாங்கி இடத்த பூரா வாங்கி அவன் வச்சு ஷேர் பண்ணி விற்கிறத பூரா அந்த பேப்பரை விட்டு, அந்த பேப்பர் ஒவ்வொரு மாவட்டம் சிட்டி வாரியாக அவனுக்கு போகுது. முதலமைச்சர் கமிஷனுக்கு உட்காந்துருக்கான். இல்லை, ஒரு அமைச்சராக இருக்கிறவன் பொண்டாட்டி விளையில கூட்டு விட்டு சம்பாத்தியம் பண்ணண்டா. பாய்ப்பேல இப்படியாடா இல்லை இல்லை, என் தகப்பன் சொத்தை இப்போ நாங்கள் பப்ளிக்காக ஓப்பனாக விடுவோம். அது நீதிமன்றம் கோர்ட்டார் வந்து தெரியணும். அதுக்கு தான் கணக்கு கொடுக்காரு நீதி அரசர். விடுறா அந்த கணக்கு அப்படின்னு. அப்போது தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கே பத்திரம் போடுதானா, எங்கெங்கே போடுதானா பத்திர பதிவு உள்ள பதிவாளர் அவன் இவ்வளோ கமிஷன் வந்திருக்குன்னு அவன் தூக்கி அனுப்புவான். தாசில்தார் இவ்வளோ அனுப்புவான், பிஓ இவ்வளோ அனுப்புவான். மினிஸ்டர்னு சொல்லலாம்ல, மினிஸ்டர் செடி மினிஸ்டர் பாய்ப்பே குடும்பம் திருச்சி அலையுது. குடும்பம் நாசமாக போகிற குடும்பம். இல்லை, நாங்கள் நாக்கால் விட்டோம்னா நாசமாக போயிடுவியடா. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி நாசமாக போயிடுவிய. கணக்கு என் தகப்பன் சொத்து புள்ள வாரிசு நாக்கால் விட்டாச்சு சோழி முடிஞ்சுவேடா. கணக்கு விட்டாச்சு. அடுத்தாப்பில் தாசில்தார், விஓ, கலெக்டரு, பஞ்சாயத்து போர்டில் கான்ட்ராக்டுக்கு பணம் அனுப்போம். அதுலேயும் பூரா லஞ்சம் பூரா முதலமைச்சருக்கு போகுது. அப்போ முதலமைச்சருக்கு விலங்குக்கு வந்துருச்சாப்பா, கணக்கு போட்டாச்சு. இந்த முதலமைச்சர் கணக்கு உச்ச நீதி அரசர் போட்டார்ப்பா. உச்ச நீதிமன்றத்தில் நீதி அரசர் போட்டார். நீதித்துறை நீதிபதி சரிச்சு இந்த கணக்கு எழுதிட்டார். இதே கணக்கு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் முதலமைச்சர் பூரா இப்படித்தான் செய்தான். பூரா கமிஷனை பணங்களை வாங்கி பூரா அங்கே டெல்லியில் அவன் காகிதத்தை அனுப்ப வேண்டியது. இங்கேருந்து கான்ட்ராக்டர் ரோடு கான்ட்ராக்டு பூரா அதை கெட்டது எம்எல்ஏ ஒரு பக்கம் எம்எல்ஏ அனுப்புவான் மினிஸ்டர் முதலமைச்சருக்கு. எம்பி அவன் ஒரு கோட்டை அனுப்புவான். அடுத்து அவள் பஞ்சாயத்து போர்டுக்காரன் அவனை அனுப்புவான். மந்திரி பூரா எல்லாம் கணக்கு பார்த்து அவன் அதில் வந்து சேர் எடுத்து முதலமைச்சருக்கு ஷேர் பண்ணி கொடுக்கான் கமிஷன். அப்போ அவனுக்கு சம்பளம் வாங்குதான். எப்படி சம்பளம்? அவனுக்கு முதலமைச்சர் சம்பளம், எப்படி மந்திரிக்கு சம்பளம், எம்எல்ஏ சம்பளம், கீழே பஞ்சாயத்து போர்டு எல்லாம் சம்பளம். இதெல்லாம் கிம்பளமாக கலாண்டு எழுதி வச்சுருக்கான். அப்போ கலாண்டு எழுதின பூரா அந்த காகித பேப்பரை மாதமாக வலித்து அள்ளிக்கொண்டு முதலமைச்சர் வீட்டில் அடைஞ்சி வைக்கான். இதுக்கு என்ன கணக்குன்னு ஐயா போட்டார். அதான் விலங்கு மாற்றுறது கணக்கு. முக்கால்